இன்னைக்கு நம்ம மோட்டர் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே எப்படி ஒரு ஃபேன் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு பாட்டில், அதாவது கேப்போட இருக்கணும், அப்புறம் ஒரு ஃபேன், ஒரு ஸ்டிக். உங்களுக்கு இது இந்த 5 ரூபா லாலிபாப் கொடுப்பாங்க, அதுக்கே கிடைக்கும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்களாவே ஃபேன் கடையில் 5 ரூபாய்க்கு விற்கும் இந்த குல்ஃபி ஸ்டிக்கில் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்களாவே ஒரு ஃபேன் கட் பண்ணி செஞ்சுக்கலாம் பிளாஸ்டிக்கில். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கோ. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு த்ரெட்டும் தேவைப்படும். பார்த்துக்கோங்க, இவ்வளோ நீளம், இவ்வளோ நீளத்துக்கு ஒரு த்ரெட்டு, வேற அவ்வளோதான். உங்களுக்கு ஃபேன் சுத்தம் போது வெளியே வராமல் இருக்க ஒரு ரப்பர் பேண்ட் தேவைப்படும், அதுவும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிராஃப்டை ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ இந்த கிராஃப்டை செய்ய நம்மளுக்கு தேவை, இந்த பாட்டிலில் நம்ம 3 இடத்துல ஓட்டை போடணும். அந்த 3 இடம் எங்கெல்லான்னு பார்க்கலாமா? முதல்ல பாட்டிலோட கேப். அந்த கேப்பில் இவ்வளோ சைஸுக்கு நீங்கள் வச்சுருக்க ஸ்டிக்கு உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். ஓட்டை நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் லூஸாகவே இருந்தால் தான் ஸ்பின் பண்ணும்போது நிற்காமல் உங்களுக்கு சுற்றும். அதனால் இங்கே ஒரு ஓட்டை போட்டுக்கணும். அடுத்து நீங்கள் த்ரெட்டை உள்ளே விடுறதுக்காக இங்கே மூடி இருக்கா, இங்கே சைடில் இங்கே இருந்து இங்கே இந்த இடத்துல இன்னொரு ஹோல் போட்டுக்கணும். தெரியுதா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட்டை நம்ம இது வழியாக தான் மேலேருந்து உள்ளே விடுவோம். இந்த 3 அடுத்து இன்னொரு 3வது இது சொன்னேன்ல, அது எதுக்கு தெரியுமா? இந்த ஸ்டிக்கு நீளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாட்டிலை விட்டு வெளியே போகும். அப்படி போகும்போது உங்களுக்கு பாட்டிலில் நிற்கலைன்னா ஒரு மாதிரி மேலே ஏந்திக்கிட்டு நிற்கும். கீழே ஒரு ஓட்டை போட்டு உள்ளே விட்டுட்டு கீழே ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா அது கீழேயும் வராது மேலேயும் போகாது. அதனால் சிம்பிளாக இதை முடிச்சிடலாம். உங்களுக்கு இல்லை எனக்கு இந்த பாட்டில் சைஸ்க்கு தான் இருக்குது அப்படின்னா இங்கே கீழே ஓட்டை போட தேவையில்லை. பெரிய பாட்டில் பண்ணிங்கனாலும் தேவையில்லை, சிறுசாக பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக தேவை, அப்போ தான் நிற்கும் அது. இப்போது இந்த ஓட்டை போட்ட பாட்டிலுக்கு அடுத்து நம்ம ஃபேன் எப்படி அந்த சுற்றுறது மாதிரி எப்படி இந்த ஃபேனை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவை இந்த ஃபேன் இருக்கு இல்லையா, இந்த ஃபேனோட ஸ்டிக்கில் இதை எடுத்து நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ண வேண்டியதான். ஒரு நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா நாட் போட்டுட்டேன். ஒரு நாட் எப்பயும் போல சாதாரணமான ஒரு நாட்டு தான். இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கட்டியிருக்கோம் இல்லையா, இந்த பாட்டில் எடுத்து கேப்பை திறந்துக்கணும். கேப்பை திறந்துட்டு இந்த நூல் த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக்கோட கட்டின த்ரெட்டை இந்த பாட்டிலில் நம்ம இங்கே சைடில் ஓட்டை போட்டோம் இல்லையா, அதுக்குள்ள இப்படி இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கணும் இந்த ஓட்டை வழியா. இப்போ இந்த இதை அப்படியே உள்ள மூட வேண்டியதான். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இதை மூடி எடுத்து இந்த ஓட்டைக்குள்ள, நான் சொன்னேன்ல இந்த ஓட்டை வெளியேற அளவுக்கு என்ன போடணும்னு, அதனால இந்த ஓட்டைக்குள்ள இப்படி போட்டுட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபேன் எடுத்து மேலே இன்சர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட நோ மோட்டார் நோ எலக்ட்ரிசிட்டி ஃபேன் ரெடி. இப்போது நான் ஒரு விஷயம் முதலே சொல்லியிருந்தேன், அது நான் இதில் போட்டிருக்கேனான்னு தெரில, அது நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு நானே சொல்லிடுறேன். சில நேரம் நீங்கள் இப்படி சுத்த வைங்க, அது இங்கே இருக்கிறது இப்படி சுத்தம் போது உள்ளே போயிடும். இப்போ எனக்கு போச்சுல அந்த மாதிரி, அப்படி போயிட்டுனா நீங்கள் திருப்பி வெளியே எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் வராது. இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அந்த த்ரெட்டோட எண்டில் ஏதாவது கீ செயினுக்கு போடுற இது மாதிரி கட்டி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு உள்ளே போகாமலே நிற்கும். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட அதெல்லாம் இல்லைப்பா என்கிட்ட இதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் கையை அப்படி மடக்கிட்டு பண்ணிங்கன்னா அதுவாகவே சுற்றிக்கும். இப்போ பாருங்க, எனர்ஜி யூஸ் பண்ணல. இப்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா
இந்த ஃபேன் வந்து இங்கே நிற்காம இப்படி மேலே மேலே லூஸாக இருக்கு இல்லையா, இந்த த்ரெட் இருக்கனால வெளியே வர மாட்டேங்கி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ரப்பர் பேண்ட் எடுக்க சொன்னேன்ல, இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு இந்த த்ரெட்டுக்கு நல்லா முன்னாடியே இங்கே வச்சு இதையும் எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கா, இங்கே தான் நம்ம ஃபேன் இன்சர்ட் பண்ணுவோம். அதனால அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நல்லா சுற்றிக்கணும். சுத்தினா நம்மளுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல இருக்கும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபேனு இந்த மூடியை தாண்டி பாருங்க இதுக்கு மேலே வராது. இதுவே சுற்றுறதுக்கு பர்ஃபெக்டான அளவு தான். இப்போ மொத்தமாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ இப்போ நம்ம இந்த ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் அதே மெட்டலில் நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி த்ரெட்டோட எண்டை இங்கே போட்டதில் விட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. கேப்பும் போட்டுக்கோங்க. ஃபேன், இந்த ஃபேனை இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிட்டு பிடிச்சிட்டு சுத்தினீங்கன்னா அது வரையும் உள்ள போயிடும். இப்போ நோ மோட்டார். இப்போ அது வெளியே வருதான்னு நீங்களே பாருங்க. இங்கே பாருங்க, என் பக்கத்தில் எதுவும் ஃபேன்லாம் எதுவுமே இல்லை. நான் இது இப்படி பண்ணாலே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் என் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.